என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய போன் கால் என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளாக இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது, எதிரிகள் தொல்லை இருக்குது, அடுத்த காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து போக முடியுமான்னு பயமாக இருக்குது. வெளிநாடுகள் இருந்தெல்லாம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. இந்த பயம் என்பது நம் கூட பிறந்தது தான். இந்த போராட்டமான வாழ்க்கை என்பதும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம்தான். இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணுங்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தான் இருக்கு. நிறைய இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நாம் தப்பிச்சிருவோமா? கடுமையான காலகட்டத்தை நம்மளால் தாண்டிட முடியுமா? எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய சோதனைகளா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த கேள்விகளுக்கான பதில் எப்போவாது கிடைக்குமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கோம். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நம்மை அறியாமலே நமக்கு வரக்கூடிய கடுமையான சோதனைகளும் தாங்க முடியாத வேதனைகளும் யார்கிட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை கூட நம்ம அனுபவிச்சிருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனால் தீருமா, அந்த கோயிலுக்கு போனால் தீருமா, இவங்கிட்ட ஐடியா கேட்டால் சிறப்பாக இருக்குமா. லதா கேஆர் ரமேஷ் ஐயா வணக்கம். ஹாய், வணக்கம் ஐயா. ராதாகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம ஒரு சொல்லுவோம்ல, பித்தம் பிடிச்சிருச்சுன்னா நாம் பித்தம் எப்படி தெளியும் அப்படின்ற மாதிரி தான். ஹேப்பி மார்னிங் ராதாகிருஷ்ணன் ஐயா, ஹேப்பி மார்னிங். இந்த பித்தம் தெளிவதற்கு நாம் எங்கே போகிறோம், யாரை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோன்னா, இவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டத்தை நம்ம கடந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு கோவில்களில் போய் அபிஷேகம் பண்ணிட்டா சரியாக வந்துடுமா, கிரக தோஷங்களை போய் கழிச்சிட்டா சரியாக வந்துடுமா, யார் சொன்னாலும் செய்யணும்னு தோணும்.